கைஸ், வெல்கம் டு ட்ரிப்சாய் சேனல். நான் உங்கள் சுந்தர். இன்றைக்கி 2024 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் படமான ஓடிடி படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி போகிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஸியான சைக்காலஜி டாக்டர் இருக்க காரணத்தினால இந்த முழு வீட்டையும் ஷிஃப்ட் பண்ணுற வேலை வந்து அவள் ஒய்ஃப் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு வந்து அவள் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் ஷிஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணி பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் ட்வின் சிஸ்டரான அவள் தங்கச்சிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நீ சொன்ன மாதிரி நான் 20 செகண்டுக்கு கேமரா வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். நீ சொன்ன மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. நாளைக்கு வந்து செக்கப்புக்கு போகலாம், நம்ம 2 பேரும் இணைஞ்சு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் உள்ள காரில் உள்ள டேஷ்போர்டில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்துறாங்க. அப்போது 2 அடி எடுத்து வச்சோன்னா கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. கதவுல ஓரமாக உள்ள பக்கம் திறந்து பார்த்தா ஒரு விசித்திரமான ஸ்ட்ரேஞ்சர் வந்து நீங்கள் காருக்கு போயிட்டு வரக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தன் வந்து நுழைஞ்சிட்டான். அவரனால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலான்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறதுக்கு அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. இப்படியோ அவளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும்போது வீட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டோன்னா அவள் கதவை திறக்க வந்து ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, வெறும் 5-6 கேரக்டர் வச்சு ஒரு வீட்டுக்குள்ளேயே ஸ்டோரியை வந்து எங்கேஜிங்காக கொண்டு போய் நம்மளை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த டீம் வந்து இது சிறப்பாகவே பண்ணி கொடுத்துருக்கு. இது போக இந்த படத்தில் நடித்த எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து ஹீரோயினை ப்ளே பண்ண வந்து 2 கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த 2 கேரக்டரோட வேரியேஷனையும் அவங்க சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது போக ஹஸ்பண்டாக ப்ளே பண்ணவரும் சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. இது போக சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இதுவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. இது போக அங்கே இங்கே நமக்கு ஜம்ப்ஸ்கேர் சீனும் இந்த படத்தில் வந்து 4-5 இடத்துல சூப்பராகவே அது ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பிடிக்கும். ஒர்த்து வாட்சபிள் மூவி தான் இந்த ஓடிடி மூவி. இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமாக கிடையாது. ஆனால் ரத்தம் இருக்கக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்குன்னா குழந்தைகளோட பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. உங்களை அடுத்த படத்தை ரிவ்யூவோட சந்திக்கிறேன். பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.